டேய் பிரபாகர் தம்பி, நல்லா தான் பேசுகிற. மக்களை பார்த்து கேட்குற, வயிறு தள்ளி விட்டீங்க, தங்கத்தை தேர்ந்தெடுத்தீங்கன்னு. மக்களுக்கு எப்போ இதை தேர்ந்தெடுத்து நல்லா தெரியும். அதை பேசுறதுக்கு உனக்கு அருகதெல்லாம் உனக்கு கிடையாது. புரியுதா? உங்கள் அப்பா நல்ல மனுஷன்தான், அதனால தான் எதிர்கட்சியாக ஒரு டைமில் உட்கார வச்சாங்க. என்னைக்கு கட்சி உள்ள உங்கள் மாமனும் உங்கள் அம்மா வந்தாங்களோ, இப்ராஹிம் ராவத்துங்கிற உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டை எப்போ வெளில அனுப்புனீங்களோ அப்போயே அந்த கட்சி குடிசீராக போச்சு. அது புரியுமா? அப்புறம் உங்கள் அப்பா நீலாம் பிறந்திருக்க மாட்டேன், அந்த கதையெல்லாம் உனக்கு தெரியாது. உங்கள் அப்பா சென்னைக்கு வரும்போது வந்து சின்ன சின்ன ஆக்டிவ் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன ஒரு டேரக்ட் கண்ணில் மாட்டுறாரு. அந்த டேரக்ட் ஜீரோ இருந்தால ஹீரோவாக்கி விடுறாரு 13 படம் வச்சு. அவர் யாரும் கிடையாது, இப்போ உள்ள சிஎம்மோட எங்கள் அப்பா சந்திரசேகர். நீ சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து கேப்டனுங்கிற பேர்லேருந்து அதுக்கு புள்ளர் ஷீ போட்டது அவர் தான். அப்படி டவுட்டாக இருந்தால் நீ போயிட்டு ராதாரவி சார்கிட்ட தியாக சார்கிட்ட கேட்டுப்பார், உனக்கு புரியும். புரியுதுங்களா? நீங்கள் யாரை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்தாரோ உங்கள் அப்பா, அந்த கட்சிகிட்டே போய் அந்த கட்சி அடமானம் வச்சுட்டு பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்ட நாய்ங்க மக்களுக்கு